தமிழ் சினிமாவில் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே அனைவரையும் கவர்ந்தவர் அந்த வண்ண நடிகை. அவரது நடிப்பை விட நடனத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் ரசிகர்களின் கனவு கன்னியாகவும் தற்போது உருவெடுத்துள்ளார். ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட சில பிரச்சனைகளால் தனது முதல் படம் பெரிய வரவேற்பை பெறாததால் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை இழந்துவிடக் கூடாது என்பதால் தேவைப்பட்டால் கவர்ச்சியாக நடிக்கவும் தான் தயாராக இருப்பதாக நடிகை கூறியிருக்கிறாராம். லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கத்தில் அசோக் செல்வன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க உள்ள படம் ஹவுஸ் ஓனர். ஒரு இளம் தம்பதியினர் தங்களது கனவு இல்லத்தை வாங்க முயற்சிப்பதுதான் படத்தின் மைய கருத்து. இதனை நகைச்சுவையோடு சொல்ல உள்ளேன் என தெரிவித்திருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். எத்தனை வருடங்கள் ஆனாலும் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட நடிகர்களின் படங்கள் ரசிப்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன், வசந்த மாளிகை, வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசமலர் ஆகிய படங்களை டிஜிட்டல் வடிவில் வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது எம்ஜிஆர் நடித்த படங்களை டிஜிட்டல் வடிவில் வெளியிட ஆரம்பித்துள்ளார்கள். அந்த வரிசையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அசோகன் மற்றும் பலர் நடித்த அடிமை பெண் டிஜிட்டல் வடிவில் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் டிஜிட்டல் வடிவில் வெளியாக உள்ளதாம். தேஜா இயக்கத்தில் தெலுங்கில் உருவாகியுள்ள படம் நேனே ராஜு நேனே மந்திரி. ராணா, காஜல் அகர்வால், கத்ரின் தெரேசா உள்பட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள இப்படத்தை சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் தயாரித்துள்ளது. தற்போது தமிழிலும் இப்படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். அதற்கு நான் ஆணையிட்டால் என பெயரிட்டுள்ளார்கள். அதன் ட்ரெய்லரும் வெளியாகியுள்ளது. விரைவில் இசை வெளியீட்டு விழாவையும் நடத்த திட்டமிட்டுள்ளது படக்குழு. கௌதம் மேனன் படத்தில் விக்ரம் நாயகனாக நடிக்க தொடங்கப்பட்ட படம் துருவ நட்சத்திரம். முதற்கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக பல்கேரியா பறந்தது படக்குழு. பல்கேரியா படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்ப உள்ளது படக்குழு. சில காட்சிகளை சென்னையில் படமாக்கி முடித்துவிட்டு மீண்டும் அபுதாபி, ஸ்லோவேனியா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் முக்கியமான காட்சிகளை படமாக்க இருக்கிறதாம். தமிழ் படத்தில் நடிக்கும் நடிகைகளை கூட பாவாடை தாவணியில் பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இந்நிலையில் பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிக்கும் படத்தில் சமந்தா திருநெல்வேலி பெண்ணாக நடிக்கிறாராம். இதனையடுத்து இந்த படத்தில் பாவாடை தாவணி கட்டி நடித்து வருகிறார் சமந்தா. பாவாடை தாவணி கட்டி புகைப்படத்தை சமந்தா ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். பலரும் சமந்தாவின் இளமை தோற்றத்தை பாராட்டி வருகிறார்கள்.